அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலை தமிழகத்தில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழக காவல்துறையும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் இந்த கொலைக்கு பொறுப்பேற்க வேண்டும். இந்திய அளவில் பேசப்பட்டிருக்கிற இந்த கொடூர கொலைக்கு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைவராக இருக்கிற பெகஞ்சி மாயாவதி அவர்கள் இதை இறுதி அஞ்சலிக்கு பங்கேற்று இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அவர்கள் அங்கே கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். தமிழகத்தினுடைய மூத்த அமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய துரைமுருகன் அவர்கள் அதற்கு உடனடியாக ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். தமிழகத்தில் சிபிஐ விசாரணை கேட்பது அது ஒரு பேஷனாக மாறிவிட்டது என்று ரொம்பவும் கீழ்த்தரமான கொச்சையான வார்த்தைகளை பதிவு செய்திருக்கிறார். மூத்த அமைச்சராக இருக்கிற அவர் முன்னால் மறைந்த கருணாநிதியோடு அரசியல் செய்திருக்கிற அவரோடு அமைச்சராக இருந்திருக்கிற ஒரு மூத்த அமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு கேவலமான செய்தியை சொல்லியிருப்பதை உண்மையிலேயே எங்களை போன்றவர்கள் அவர் மீது வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஏதோ ஆற்காடு சுரேஷ் என்கின்ற ஒரு ரவுடிக்கும் இவருக்கும் தொடர்பு இருந்ததாகவும் அதில் ஆருத்ரா அந்த நிறுவனத்தில் இவர்களுக்கு தலையிட்டதாகவும் இதனால் ஏற்பட்ட தகராறின் காரணமாக அவர் ஏற்கனவே படுகொலை செய்யப்பட்ட போது அதில் மரியாதைக்குரிய ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் இதில் சம்மந்தப்பட்டிருப்பதாகவும் அவருடைய தம்பி பொன்னை பாலு என்கின்றவருடைய தலைமையில் 8 பேர் கொண்ட அந்த குழு அவர்களை வெட்டி படுகொலை செய்ததாக பல்வேறு கருத்துக்கள். அனைவருக்கும் ஜெய்பீம் கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த ஒரு வார காலமாக தமிழகத்தில் உலுக்கிக் கொண்டிருக்கிற பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலை தமிழகத்தில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை பல்வேறு ஊடகவியலாளரும் பல்வேறு பத்திரிகை செய்திகளும் தொடர்ந்து பலவிதமாக பேசிக் கொண்டிருக்கிறது. ஒரு மாநில தலைவரை தமிழகத்தில் இருக்கிற காவல்துறை உளவுத்துறை சரியாக பாதுகாப்பு கொடுக்காமல் அலட்சிய போக்கினால் ஏற்பட்டிருக்கிற இந்த படுகொலையை மக்கள் புரட்சி கழகத்தின் சார்பாக கண்டனத்தை நான் பதிவு செய்து கொள்கிறேன். ஒரு மாநில தலைவராக தமிழகத்தில் சென்னை பகுதியில் குறிப்பாக பெரம்பூர் பகுதியில் அவர் வந்து கொண்டிருக்கிற பொழுது அவருடைய சொந்த இடத்தில் சொந்தமாக வீட்டு பணிகள் செய்கின்ற பொழுது வீட்டுக்கு எதிரிலே அமர்ந்து கொண்டிருக்கிற போது ஒரு கொடூரமான செயல் நடந்திருக்கிறது. இதில் உளவுத்துறை சார்பில் ஏற்கனவே 3 முறை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதியினுடைய சரகத்தில் செம்பியம் காவல் நிலையத்தில் நாங்கள் தகவல் செய்ததாகவும் அவர்கள் அதை போதிய பாதுகாப்பு கொடுக்க மறுத்ததாகவும் ஊடகங்கள் வெளிவந்திருக்கிறது. ஆனால் தொடர்ந்து அவரை இப்படிப்பட்ட கொடூரமான படுகொலை செய்ததை தமிழக காவல்துறையும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் இந்த கொலைக்கு பொறுப்பேற்க வேண்டும். உடனடியாக காவல்துறை அதிகாரிகளை இடமாற்றம் செய்திருக்கிறார்கள், சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்திய அளவில் பேசப்பட்டிருக்கிற இந்த கொடூர கொலைக்கு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைவராக இருக்கிற பெகஞ்சி மாயாவதி அவர்கள் இதை இறுதி அஞ்சலிக்கு பங்கேற்று இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அவர்கள் அங்கே கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். இந்த கோரிக்கையை படுகொலை செய்து அதனுடைய மீளா துயரிலிருந்து அவருடைய துணைவியாரும் அவருடைய உற்றார் உறவினர்களும் அவருடைய இயக்கத்தைச் சேர்ந்தவர்களும் தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு பட்டியலின தலைவர்களும் மீளா துயரிலிருந்து இன்னும் மீள்வதற்கு முன்னால் தமிழகத்தினுடைய மூத்த அமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய துரைமுருகன் அவர்கள் அதற்கு உடனடியாக ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். தமிழகத்தில் சிபிஐ விசாரணை கேட்பது அது ஒரு பேஷனாக மாறிவிட்டது என்று ரொம்பவும் கீழ்த்தரமான கொச்சையான வார்த்தைகளை பதிவு செய்திருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கலாம், மாயாவதி அவர்கள் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டிருப்பதை நான் வரவேற்கிறேன். ஆனாலும் கூட தமிழகத்தில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகள், தமிழகத்தில் இருக்கிற உளவுத்துறை அதிகாரிகள் உண்மை குற்றவாளிகளை நாங்கள் கண்டுபிடித்து உரிய நீதிமன்றத்தில் தண்டனை பெற்று தருவோம்,
அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் ஒரு மூத்த அமைச்சராக இருக்கிற அவர் முன்னால் மறைந்த கருணாநிதியோடு அரசியல் செய்திருக்கிற, அவரோடு அமைச்சராக இருந்திருக்கிற ஒரு மூத்த அமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு கேவலமான செய்தியை சொல்லியிருப்பதை உண்மையிலேயே எங்களை போன்றவர்கள் அவர் மீது வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். என்ன காரணம்? எதற்காக மரியாதைக்குரிய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்களுடைய படுகொலை நடந்திருக்கும்? பல்வேறு தரப்பினர், பல்வேறு செய்தியாளர்கள், பத்திரிகை செய்தியாளர்கள், பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் பலதரப்பட்ட கருத்துக்களை சொல்லுகிறார்கள். ஏதோ ஆற்காடு சுரேஷ் என்கின்ற ஒரு ரவுடிக்கும் இவருக்கும் தொடர்பு இருந்ததாகவும், அதில் ஆருத்ரா அந்த நிறுவனத்தில் இவர்களுக்கு தலையிட்டதாகவும், இதனால் ஏற்பட்ட தகராறின் காரணமாக அவர் ஏற்கனவே படுகொலை செய்யப்பட்ட போது அதில் மரியாதைக்குரிய ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் இதில் சம்மந்தப்பட்டிருப்பதாகவும், அவருடைய தம்பி பொன்னை பாலு என்கின்றவருடைய தலைமையில் 8 பேர் கொண்ட அந்த குழு அவர்களை வெட்டி படுகொலை செய்ததாக பல்வேறு கருத்துக்கள் எழுந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட என்ன உண்மை என்பதை சமீபத்தில் நேற்றைக்கு அந்த குற்றவாளிகளை காவல்துறை மீண்டுமாக அவர்களை காவல் விசாரணைக்கு எடுத்திருப்பது அது உண்மை தெரிய வர வேண்டும், உண்மை தெரியப்படுத்த வேண்டும். ஆனாலும் கூட பல்வேறு கருத்துக்கள் இங்கே ஊடகத்தின் வாயிலாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர் கூட இதில் பங்கு பெற்றிருக்கிறார், இதில் சதி திட்டத்திலே செய்திருக்கிறார் எல்லாம் சொல்லுகிறார்கள். அல்லது தென் மாவட்டங்களில் மதுரையிலிருந்து கூலிப்படைகளை வர வைத்து கூலிப்படைகளை ஏவி விட்டு அவர்களை கொலை செய்து விட்டு இங்கு சரணடைந்திருக்கிற 8 பேரும் மேலும் 3 பேராக மற்றும் 11 பேரும் சரணடைந்தவர்களுக்கும் கொலை செய்ததற்கும் சம்பந்தமில்லை என்றெல்லாம் பல்வேறு கருத்துக்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களை பொறுத்தவரை மக்கள் புரட்சி கழகத்தின் சார்பாக நாங்கள் தமிழக அமைச்சர்களையும் தமிழக முதலமைச்சரையும் நான் கேட்கின்றது ஒன்று மட்டும்தான். ஒரு பட்டியலின இயக்கத்தில் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற மரியாதைக்குரிய ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு போதிய போலீஸ் பாதுகாப்பை எதற்காக அவர்களுக்கு வழங்கவில்லை? அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நீதிமன்றத்தினுடைய லைசன்ஸோடு துப்பாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் கூட அவர் இருக்கிற ஏரியாவிலே மிகவும் சிறிய பகுதியாக இருக்கிற ஒரு சிறிய சந்து போன்ற பகுதியாக இருக்கிற பொழுது கூட சிசிடிவி கேமராக்கள் அங்கு சரியாக வேலை செய்யவில்லை என்றெல்லாம் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு 7-8 நாட்களாக அங்கு இருக்கிற குற்றவாளிகள், அந்த கூலிப்படையை சேர்ந்தவர்கள் அங்கே நோட்டமிட்டு இருக்கிறார்கள். அந்த குறைந்தபட்சம் அதை அங்கிருக்கிற காவல் ஆய்வாளர்கள், அங்கிருக்கிற காவல் அதிகாரிகள் எதற்காக அதை கண்டுபிடிக்காமல் இருந்தார்கள் என்பது பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. என்ன காரணம்? அரசியல் ரீதியான காரணம் இல்லை என்று அங்கிருக்கிற போலீஸ் துறை அதிகாரி உடனடியாக தகவல் தெரிவித்து அரசியல் கொலை இல்லை என்று சொல்லியிருக்கிறார். சரி, அரசியல் கொலை இல்லை என்று சொன்னால் என்ன காரணத்தினால் ஏற்பட்டிருக்கிற கொலை? நீங்கள் ஒன்றை குறிப்பிட வேண்டும். ஏறக்குறைய 5:45 6 மணி வாக்கிலே அந்த கொலை சம்பவம் நடந்த உடனேயே இரவு அவர்கள் அங்கிருக்கிற அண்ணா நகரில் அசிஸ்டன்ட் கமிஷனர் அலுவலகத்தில் அவர்கள் சரணடைகிறார்கள். உடனடியாக அவரை நீதிமன்ற காவலில் வைக்கிறார்கள். அவர்கள் எத்தனை மணி நேரம் எப்படி அங்கு ஒரு இடத்துல வந்து சேர்ந்தார்கள்? அல்லது கொலையில் ஈடுபட்டிருக்கிற 8 பேரும் ஒரே காவல் நிலையத்தில் எப்படி சரணடைந்திருக்கிறார்கள்? அங்கு வழிமுடுக்க இருக்கிற சிசிடிவி கேமராக்களை இவர்கள் எடுத்திருக்கிறார்களா? எப்படி நோட்டமிட்டிருக்கிறார்கள் என்ற பெரும் பலவேறு சந்தேகங்கள் எழுந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட இதிலே உண்மையிலேயே சிபிஐ விசாரணை வைத்தால்தான் ஒட்டுமொத்தமான இந்த கொலையினுடைய பின்னணி, இதில் யார் தூண்டிவிட்டிருக்கிறார்கள், இதற்கு பெருத்த பண செலவை யார் செய்திருக்கிறார்கள், இதற்கு மூளை காரணம் யார், இதற்கு யார் ஸ்கெட்ச் போட்டிருக்கிறார்கள் என்கின்ற பல்வேறு கேள்விகளுக்கும் இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடைக்கு சிபிஐ உத்தரவிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கொலை வழக்குக்கு சிபிஐ வேண்டுமா என்று ஒரு கேள்வி எழலாம். நான் குறிப்பாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற முதலமைச்சர் பதவியேற்ற நாளிலிருந்து இன்றைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கை சீர்கட்டு இருக்கிறது. அதற்கு குறிப்பாக வேங்கவேல் கிராமத்தில் ஏறக்குறைய 2 ஆண்டு காலத்தில் சமீபத்தில் கூட நீதிமன்றத்தால் ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஒருவரை கூட உங்களால் கைது செய்ய முடியாதா? ஒருவரை கூட 2 ஆண்டு காலங்களில் ஒருவரை கூட உங்களால் கைது செய்ய முடியாதா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஒருவேளை தமிழக காவல்துறை அதிகாரிகள் அவர் விரைவாக ஒரு கொலை வழக்கையோ மற்றதையோ அவர்கள் மிக விரைவாக அதை கண்டுபிடித்து மக்களுக்கு வெளிக்கொண்டு வந்து சட்டத்தின் முன்பு அவர்களுக்கு தண்டனை பெற்று தந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய திராணியும் அவர்களுக்கான ஒரு நேர்மையும் இருக்கும் என்று சொன்னால் வேங்கவேல் வழக்கிலே சிபிசிஐடியை எதற்காக இவர்கள் அப்பாயின்மெண்ட் செய்தார்கள்?
அது தமிழக காவல்துறை மீது இப்ப இருக்கிற முதலமைச்சர் அவர்களுக்கு இப்போது அவர் நம்பிக்கையில் என்பதுதான் இதுல திட்டவட்டமாக தெரிந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சராக இருக்கிற மரியாதை கருணாநிதி அவர்கள் சொல்றார், இங்க இருக்கிற காவல்துறைக்கு 90% ஈரல் கெட்டு போயிருக்கிறது. அவர் அதற்கு பிறகு இப்ப சுத்தமாக ஈரல் என்பது இல்லாமல் இருக்கின்ற ஒரு மெத்தனத்தை தான் காண்பித்துக் கொண்டிருக்கிறது. சரி, இப்படியாக இருக்கிற போது எதற்காக திட்டமிட்டு இந்த ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலையை நடத்தியிருக்க வேண்டும் என்பது நான் அறிந்த வகையில இன்றைக்கு தமிழக அரசியலில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு பட்டியலின மக்கள் பெரும்பான்மையாக வாக்களிக்கக்கூடிய, பெரும்பான்மையாக அரசியல் இயக்கங்களிலே பணியை தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிற, பெரும்பான்மை வாக்களிக்கக்கூடிய பெரும்பான்மை சதவீதமாக இருந்து கொண்டிருக்கிற பட்டியலின மக்களுக்கான அரசியல் ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக 2 செய்தியை நான் சொல்லியாக வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான பல்வேறு இயக்கங்கள் கூட்டணியிலே தேர்தலை சந்திக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே எடப்பாடி தலைமையிலான கூட்டணி இயக்கங்களே தேர்தலை சந்திக்கிறார்கள். இதுல பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கு படைத்திருக்கிற பகுஜன் சமாஜ் கட்சியும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியும், புரட்சி பாரதம் கட்சியும் 3 ஒரு பெரிய இயக்கமாக தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இதுல விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைந்து விட்டார்கள். புரட்சி பாரதம் கட்சி அதிமுக தலைமையில கூட்டணியில் அமைந்து விட்டார்கள். ஆக எந்த இயக்கங்களுக்கும் கூட்டணி இல்லாமல், குறிப்பாக திராவிட கட்சிகளுக்கு கூட்டணி இல்லாமல் தேர்தலின் நேரத்தில் தனித்து சந்திக்க வேண்டும் என்கின்ற பாபா சாஹிப் அம்பேத்கருடைய அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றியாக வேண்டும். பட்டியலின மக்களுக்கான அனைத்து விடுதலைகளுக்கும் அனைத்து தீர்வுக்கும் அரசியல் அதிகாரம் தான் இதற்கு தேவை என்கின்ற பாபா சாஹிப் அம்பேத்கருடைய தத்துவத்தை பகுஜன் சமாஜ் கட்சி தலைமையிலான அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான் தொடர்ந்து தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அவர் ஏறக்குறைய 17 ஆண்டுகளாக தமிழ் மாநில தலைவராக இருக்கிற பொழுது எந்த தேர்தலிலுமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிகளையும், அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிகளையும், அல்லது பாஜக தலைமையிலான கூட்டணிகளையும், அல்லது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிகளையும் இது நாள் வரை அவர் ஆதரித்ததும், அவர் அவர்களுக்காக வாக்கு சேகரிக்க வேண்டும் என்பதும் அவருடைய நோக்கமாக இல்லை. தேசிய தலைமையிலான செல்வி மாயாவதி அவர்களுடைய தலைமையிலான இயக்கங்கள் எப்படி மாற்றம் இருந்தாலும் கூட தமிழக அரசியலில் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் 17 ஆண்டு காலமாக மாநில தலைவராக பதவியேற்றிருக்கிற பொழுது அனைத்து தேர்தலிலுமே தனியாகத்தான் சந்தித்திருக்கிறார். இது நாளடைவில் இன்னும் ஒரு 10 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலத்துக்கு பிறகு இந்த தலைமை வெற்றி பெறுமையானால் திராவிட கட்சிகளுக்கு, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இது ஒரு மாபெரும் ஒரு எதிரியாக, இது ஒரு மாபெரும் வீழ்ச்சியாக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வீழ்ச்சியாக பகுஜன் சமாஜ் கட்சி வந்துவிடும் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் உட்பட, சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட இதை திட்டமிட்டு சேர்ந்து செய்திருப்பார்கள் என்கின்ற அச்சம் எனக்கு தோன்றியிருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், பெரும்பான்மையான மக்கள் கூட்டங்களை வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் கூட தத்துவத்தை இல்லாமல், தத்துவம் தோற்று போனால், தத்துவமே இல்லாமல் பெரும் கூட்டம் கூட அது தோற்றுதான் போகும். ஆனால் தத்துவத்திலான ஒரு சிறிய கூட்டமாக இருந்தாலும் கூட நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு அது வெற்றி பெறும். அந்த அடிப்படையில் தான் மக்கள் புரட்சி கழகத்திற்கும் பகுஜன் சமாஜ் கட்சிக்கும் ஒரு தேர்தல் நேரங்களில் ஒரு உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. சமீப காலத்தில் கூட, சமீப 2021 தேர்தலில் கூட நாங்கள் பகுஜன் சமாஜ் கட்சி கூட்டணியில திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற 8 சட்டமன்ற உறுப்பினர்களும் மக்கள் புரட்சி கழகத்தின் சார்பாக நாங்கள் போட்டியிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்படி தொடர்ந்து வெகுஜன மக்களுக்கான ஒரு அரசியலை, குறிப்பா ஒடுக்கப்பட்ட அடித்தட்டு மக்கள், பட்டியலின மக்களுக்கான ஒரு அரசியலை, ஒரு நேர்மையான சமரசமற்ற ஒரு அரசியலை பேசியதன் காரணம்தான் இந்த படுகொலைக்கு காரணமாக இருந்திருக்க முடியும். ஆனால் இதை எப்படி மூடி மறைப்பது என்பதற்காகத்தான் ஏற்கனவே மறைந்திருக்கிற ஆற்காடு சுரேஷ் என்பவர்கள் பழிக்கு பழி வாங்கப்பட்டதாகவும், பழிக்கு பழிக்கு கொலை செய்யப்பட்டதாகவும் அவருடைய தம்பி பொன்னை பாலு அவர்களை தயார் செய்து அவர்களுக்கு பெரும் தொகை கொடுத்து இப்படி ஒரு கதை வசனத்தை எழுதியிருப்பதாகத்தான் நான் எண்ணிக்கிறேன். என்ன காரணம் என்றால், தொடர்ந்து நீங்கள் 2007 வாக்கிலே கூட மணல்மேடு சங்கர் உள்ளிட்ட பல்வேறு பட்டியல் இளைஞர்களை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிறுகாழி செந்தில், இதெல்லாம் திமுக ஆட்சியிலே தான். ஏன் அதையும் தாண்டி இன்றைக்கு மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட 7 பேர் படுகொலை செய்யப்பட்டது திமுக ஆட்சி தான். ஆக தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகமான ஆட்சியாக இருந்தாலும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சியாக இருந்தாலும் கூட என்கவுண்டர் என்று சொன்னாலும், அல்லது காவல் நிலைய மரணங்கள் என்று சொன்னாலும், அல்லது எப்படிப்பட்ட படுகொலைகளாக இருந்தாலும், அல்லது இவர்களை திருமணம் செய்து கொண்டிருக்கிற போது ஆணவ படுகொலை செய்யப்படுகின்ற எப்படிப்பட்ட கொலைகளாக இருந்தாலும் பட்டியலின மக்களுக்கான அரசியல் எழுச்சியை வீழ்த்த வேண்டும். ஏனென்றால் பட்டியலின மக்களுக்கான மக்கள் தான்
இவர்கள் பெரும்பான்மையாக வாக்களிக்கக்கூடிய ஒரு பெரிய கருவியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அறிவு சார்ந்து, இவர்கள் ஒரு பகுத்தறிவை சார்ந்து எந்த அரசியலை முன்னெடுத்து விடக் கூடாது என்கின்ற திட்டம் தீட்டிதான் இப்படிப்பட்ட தனி தலைமையை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? 57 ஆண்டு காலம் ஏறக்குறைய தமிழகத்தில் திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சியிலே அமர்ந்திருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், பட்டியலின மக்களுக்கான அங்கீகாரம் தான் என்ன? 44 சட்டமன்ற உறுப்பினர், 7 நாடாளுமன்ற உறுப்பினர், இதை தாண்டி இவர்களுக்கான அங்கீகாரம் என்ன, யார் கிடைத்திருக்கிறது? நீங்க சமீபத்திலே கூட நடந்து முடிஞ்சிருக்கிற மக்களவை தொகுதி தேர்தலில் கூட இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்களுக்கு 2 மக்களவை தொகுதி கொடுத்திருக்கிறார்கள். 2மே தனி தொகுதியில் கொடுத்திருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், ஏற்கனவே ஒரு 10-15 லட்சம் மக்களை திரட்டி ஒரு பெரிய மாநாடு நடத்திருக்கிறார். அவருக்கு 2 தொகுதி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், காங்கிரசிற்கு 10 தொகுதி கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே ஒரு 50 லட்சம் மக்களை திரட்டி அவர்கள் மாநாடு நடத்திருக்க வேண்டுமா இல்லையா? ஆக சமூக நீதி பேசுவதும், சாதி ஒழிப்பு பேசுவதும், பெண் விடுதலை பேசுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கை வந்த கலையாகத்தான் இப்போது நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் இப்படிப்பட்ட கொலைகளையும் இவர்கள் கண்டுக்கும் காணாமலும் கடந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கிறோம். கூலிப்படைகளை ஏவி விட்டு இந்த கொலைக்கு திட்டமிட்டது யார்? கூலிப்படைக்கு இவர்கள் எல்லாம் யார் மிகப்பெரிய தொகையை கொடுத்திருக்கிறார்கள்? காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் இவர்களுக்கு துணை சென்றிருக்கிறார்களா என்ற இப்படிப்பட்ட பல்வேறு விசாரணைகளை தமிழக காவல்துறை உடனடியாக விசாரித்து உண்மை குற்றவாளிகளை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நீதிமன்றத்திலே அவர்களை நிறுத்தி தண்டனை பெற்றாக வேண்டும். ஒருவேளை அவர்களால் முடியாத பட்சத்தில் சிபிஐக்கு இந்த விசாரணையை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் என்று தான் உங்களிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்வோம். ஏனென்று சொன்னால், இந்த சமூகம் என்பது நீண்ட காலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகமா இருந்தாலும் கூட நீண்ட காலமாக அரசியலிலும் சமூக விழிப்புணர்வும் கல்வியிலுமே எந்த விதமான முன்னேற்றமே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இவர் ஒரு மாற்று சிந்தனையாளராக பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் பௌத்தம் இங்கே மழுங்கடிக்கப்பட்டிருக்கிற போது பௌத்தத்தை இவர் மீட்டெடுத்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய தென்னிந்திய புத்த விகார் என்கின்ற ஒரு பௌத்த பண்பாட்டை மீட்டெடுத்திருக்கிறார். இளைஞர்களை எல்லாம் படிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். பெரும்பாலான 2000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களை இவருடைய சொந்த செலவிலே படிக்க வைத்திருக்கிறார். பள்ளி படிப்பதற்கு உதவி என்று சொல்லி யாரு போய் சென்று கேட்டாலும் படிப்பதற்காக உதவி செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த பண்பு, ஒரு மிக சிறந்த ஆளுமை. சென்னை என்று சொன்னால் எங்க யார் இடத்துல போகலாம்? ஏதாவது ஒரு பிரச்சனையாக யாராவது ஒரு காவல் நிலைய வழக்கோ அல்லது நீதிமன்ற வழக்கோ யார் இடத்துல செல்ல வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக அந்த நாம்சாங்கத்தில் செல்லுங்கள் என்று சொல்லுகிற போது வந்தவுடனே ஒரு தாயுள்ளத்தோடு அதை அரவணைத்து அவருக்கு தேவையான வசதி வாய்ப்புகளும் அவருக்கு தேவையான உதவிகளும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு தலைமையை சீரழிப்பதில் தான் இவருடைய திட்டம் இருப்பதாக நான் கருதி கொண்டிருக்கிறேன். ஆகவே பல்வேறு ஊடகங்கள் இருக்கிறது, பல்வேறு மாடர்ன் டெக்னாலஜி. இன்னைக்கு எவ்வளவு பெரிய நவீன உலகத்திலே கூட இப்படி வீட்டுக்கு முன்னால் அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் தலைவரை, ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருப்பதற்கு இப்படிப்பட்ட படுகொலை என்பது தமிழக அரசியலுக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் இது ஒரு மிகப்பெரிய அவமானமாகவும் இது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. சர்வசாதாரணமாக பல்வேறு கொலைகள் நடந்தது. ஏறக்குறைய ஒரு மாதங்களில் 133க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்ததாக புள்ளி விவரங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட எந்த கொலையும் நடக்காமல் இவர்கள் தடுக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக ஒரு அரசியல் இயக்கத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், ஒரு பட்டியலின மக்களுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக, ஒரு பட்டியலின மக்களுக்கான ஒரு தலைவராக இருக்கிறான்னு சொன்னால் குறிப்பாக அவரை பாதுகாக்க வேண்டிய கடமை தமிழக முதலமைச்சருக்கு இருந்து கொள்ளும். இன்னைக்கு பாரத பிரதமர் வந்தால் அவர்களை அவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்து அவரை அனுப்பி வைக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்திலே எந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்தாலும் எந்த நாட்டினுடைய அதிபராக இருந்தாலும் தமிழகத்தில் வரும்போது அவருக்கு போதிய காவல்துறையும் போதிய பாதுகாப்பையும் ஏற்பாடு செய்கின்ற தமிழக அரசியலில் தமிழக அரசு என்பது ஒரு பட்டியலின மக்களுக்கான, ஒரு விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு அரசியலை பேச வேண்டும். இத்தனை ஆண்டு காலம் கூட இன்றைக்கு பாருங்கள், அதே போன்று அவருடைய ஒரு அரசியல் என்ன நடந்துகிறது சொன்னார், அவருடைய அந்த பிரேதத்தை அவருடைய அலுவலகத்திலே புதைக்க வேண்டும் என்று இவர்கள் கேட்டிருக்கிறார். இதற்கு நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறார்கள். ஆனால் நீதிமன்றத்தில் அங்கு மக்கள் வசிக்கிற பகுதியாக இருப்பதனால் அந்த இடத்துல இவருடைய பிரேதத்தை அங்கு புதைக்க வேண்டாம் என்று நீதிமன்றத்தில் அதில் மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அரசு தரப்பிலிருந்து இதை கொஞ்சம் கூட கண்காணித்து நிச்சயமாக அவருக்கு விருப்பப்படக்கூடிய அந்த அலுவலகத்தில் அதை அவருடைய பிரேதத்தை புதைப்பதற்கு அது ஆணை கொடுத்திருக்கலாம். அரசு அதுக்கு உத்தரவு கொடுத்திருக்கலாம். ஆனால் என்ன காரணம் என்றால், இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டிருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துறை முன்னாள் பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு கூட இங்க இருக்கிற மெரினா கடற்கரையில் அவர்களுக்கு இடம் ஒதுக்கி தந்திருக்கிறார்கள்.
முன்னாள் மறைந்த தலைவர் கருணாநிதி அவர்களுக்கு கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சியில் இருக்கிற பொழுது ஒரே இரவோடு இரவாக அங்க இருக்கிற நீதிமன்றத்தில் இருக்கிற அந்த வழக்குகளை எல்லாம் வாபஸ் பெறப்பட்டு அங்கே மெரினா கடற்கரையில் அவருடைய பணத்தை புதைத்திருக்கிறார்கள். எம்ஜிஆர் அவர்கள் இவர்களெல்லாம் எங்கே பிறந்தவர்கள், எங்கு வளர்ந்தவர்கள், இவர்களெல்லாம் சென்னையிலே முக்கியமான இடத்திலே வைக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிற போது ஒரு பட்டியலின தலைவர்களை, குறிப்பாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் வட சென்னையில் அயோத்தியாச பண்டிதருக்கு மணிமண்டம் கட்டுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அச்சிரப்பாக்கத்தில் இரட்டைமலை சீனிவாசனுக்கு மணிமண்டம் கட்டுகிறார்கள் என்றார். ஆம்ஸ்டாங்குக்கு நாங்கள் மணிமண்டம் கட்டுவதற்கு இடம் ஒதுக்கி தருகிறோம், எந்த இடத்துல கேட்டாக்கா நீங்க புத்தூர்ல போய் வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. புத்தூர் என்பது அவருடைய சொந்த இடத்துல வாங்கப்பட்டு என்னவென்றால் சென்னை என்பது பூர்வீக பட்டியலின மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சென்னை பகுதியில் பட்டியலின தலைவர்களுக்கான ஒரு பெரிய அங்கீகாரத்தை, மக்கள் கூடுகையை தடுக்க வேண்டும். உடைய பெயரையும் உடைய புகழையும் நாளை வருகின்ற தலைமுறைக்கு, நாளை வருகின்ற சந்ததியினருக்கு இவர்களை பற்றின எந்த விதமான புரிதலும் இருக்கக்கூடாது என்கின்ற திட்டமிட்டு இப்படிப்பட்ட சதி செயலை பட்டியலின மக்களுக்கு தொடர்ந்து திராவிட கட்சிகள் செய்து கொண்டிருப்பதை மக்கள் புரட்சி கழகத்தின் சார்பாக நாங்கள் வன்மையான கண்டனத்தை தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். என்ன காரணம் என்றால் இவர்கள் அரசியல் தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்க வேண்டும். இவர்கள் அரசியல் நீண்டு கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் அவருடைய வாரிசு அரசியலை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வாரிசு அரசியல் தான் தமிழகத்தை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அவருடைய குடும்பம் தான் அமைச்சராக இருக்க வேண்டும், முதலமைச்சராக வர வேண்டும், நாடாளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்று தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசியல் தான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னமும் கூட விளிம்பு நிலை மக்கள், அடித்தட்டு மக்கள், பட்டியலின மக்கள் எல்லாம் அவர்களுக்கு மனைப்பட்டா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவேதான் நாம் தனித்த அரசியலை, பௌத்த பண்பாட்டை, பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லியிருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அதிகாரத்தில் நாம் வர வேண்டும். அதிகாரத்தில் நாம் வர வேண்டும் என்று சொன்னால் வாக்கு வங்கி அரசியலை மக்களிடத்திலே புகுத்த வேண்டும். அப்ப ஒரு தனித்தன்மையை மக்களிடத்தில் நாம் சொல்ல வேண்டும். நாம் எதற்காக வாக்களிக்கிறோம், யாருக்காக வாக்களிக்கிறோம்? தேர்தல் என்று சொன்னால் ஏறக்குறைய ஒரு 20 நாட்களிலிருந்து ஒரு 30 நாட்களுக்குள் தேர்தல் திருவிழாவாக மாறிவிடுகிறது. நான் கேட்கிறேன், இந்த மக்கள், பட்டியலின மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சேரி பகுதிகளில் உதயசூரியனும் இரட்டை அளவும் இல்லாத வீடுகளே இல்லாத இருக்கவே வாய்ப்பே கிடையாது. அந்த அளவிற்கு அந்த சின்னத்தை வரைந்து அந்த மக்களை மழுங்கடித்து அவர்களுக்கு தேவையான அற்ப சொற்ப ஒரு 200 ரூபாய் கொடுத்தால் வாக்குகளை வாங்கி கொண்டிருக்கிற நிலை ஒழிய வேண்டும் என்பதற்காகத்தான் மக்கள் புரட்சி கழகம் தொடர்ந்து தேர்தலில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தனித்தே நாங்கள் தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கோம். நடந்து முடிந்த மக்களவை தொகுதியில் கூட 3 மக்களவை தொகுதி, வேலூர், ஆரணி, திருவண்ணாமலை 3 மக்களவை தொகுதியில் நாங்கள் தனித்து கத்திரிக்கோள் சின்னத்தில் நாங்கள் போட்டிட்டு இருக்கிறோம் என்று சொன்னால் மக்கள் மத்தியில் தன்மான அரசியலை, சுயமரியாதை அரசியலை, இந்த மக்களுக்கான ஒரு வாக்கு வங்கி அரசியலை, பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட சிதறண்டு கிடக்கிற இந்த மக்களை ஒரு வாக்கு வங்கி அரசியலாக உருவாக்க வேண்டும். இதுதான் அடிப்படை அரசியல் மாற்றமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏதோ நாங்கள் 2 சீட்டு வாங்கிக்கிறோம், 4 சீட்டு வாங்கிக்கிறோம், 10 சீட்டு வாங்கிக்கிறோம் என்று இங்க இருக்கிற திராவிட கட்சியை சீட்டு வாங்கினாலே ஒரு காலத்தில் ஆட்சி அமைக்கலாம் முடியாது. இந்த மக்களுக்கான வாக்குகளை, குறைந்தபட்சம் பட்டியலின மக்களுக்கான வாக்குகளை வாங்குவதற்கான பெரும் முயற்சியில அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார். தேசிய கட்சி எந்த நிலைப்பாடாக இருந்தாலும் தமிழகத்தில் இருக்கிற பகுஜன் சமாஜ் கட்சியுடைய நிலைப்பாடு ஒரு நேர் எதிரான, மற்ற அரசியல் இயக்கங்களுக்கெல்லாம் நேர் எதிரான ஒரு தத்துவத்தை முன்வைத்து அதில் இருக்கிறார். நூற்றுக்கணக்கான, லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் எல்லாம் அந்த அவருடைய விழாக்களில், அவருடைய பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிற போது அவ்வளவு ஒழுக்கமாக பள்ளி மாணவர்களை போன்று ஒரு ஒழுக்க சீலர்களாக அவர் வளர்த்திருக்கிறார். வன்முறையில ஈடுபட்டது கிடையாது. நீங்கள் பார்த்திருக்கலாம், சமீபத்தில் இவ்வளவு பெரிய இந்தியாவில் இருக்கிற அத்துணை தொலைக்காட்சிகளும் அலறுகின்ற அளவிற்கு, தமிழகத்தில் இருக்கிற அத்துணை தொலைக்காட்சிகளும் நேரடியாக ஒளிபரப்புகின்ற அளவிற்கு இந்த படுகொலையை யாருமே ஆவேசப்பட்டு, உணர்ச்சி வசப்பட்டு, எந்த விதமான வன்முறை பாதைக்கும் செல்லாமல் ஜெய்பீம் என்கின்ற ஒரே முழக்கத்தோடு அவருக்கு இந்த இறுதி அஞ்சலி வரை நடத்திருக்கிறார் என்று சொல்லுகிற போது ஒரு கட்டுப்பாடான, ஒரு ஒழுக்கமான, ஒரு ஒழுக்க சீலர்களை, பௌத்த சீலர்களை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய அந்த ஜனநாயக பாதையை நேராக இந்த மக்களை விதைத்திருக்கிறார். அவருடைய உழைப்புக்கு, அவருடைய அர்ப்பணிக்கு, அவருடைய தியாகத்திற்கு கிடைத்திருக்கிற அவருடைய ஆத்மா சாந்தி அடைகின்ற அளவிற்கு இவ்வளவு அமைதியாக இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்து நடத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதில் இருக்கிற அரசியல் எல்லாம் இப்படிப்பட்டவர்களும் பட்டியலின மக்களில் இப்படிப்பட்ட ஒரு நேர்மையான, ஒரு சரியான பாதையை செல்வார்களா என்கின்ற ஒரு ஆச்சரியத்தை இப்பொழுது உருவாக்கி இருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் தமிழக அரசிற்கும் இங்க இருக்கிற காவல்துறைக்கும் மக்கள் புரட்சி கழகத்தின் சார்பாக உண்மையிலேயே உண்மை குற்றவாளிகளை சரணடைந்தவர்களுக்கும் அந்த கொலையில ஈடுபட்டிருக்கிற கூலிப்படையினருக்கும் வெவ்வேறாக இருக்கிறார்கள் என்கின்ற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய செய்தி பரவி கொண்டிருக்கிறது. யார் உண்மை குற்றவாளிகள், யார் கொலை செய்தது, இந்த கொலைக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள், அது அமைச்சராக இருந்தாலும், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும், அல்லது
அல்லது காவல்துறை உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் கூட அவர்களை நீதிமன்றத்திற்கு முன்பு நிறுத்தி உண்மை குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று கொடுத்தால் மட்டும்தான் எதிர் வருகிற ஏறக்குறைய இன்னும் ஓராண்டு 1.5 ஆண்டுகளுக்கு இருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்ந்து இந்த மக்களுக்கான வாக்குகளை வாங்க வேண்டும் என்கிற திட்டம் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்தாக வேண்டும். ஒருவேளை முடியாத பட்சத்தில் உண்மையிலேயே தமிழக முதலமைச்சர் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.